இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். நம்ம தேவனிடத்துல இதுவரைக்கும் நீங்க என்னிடத்துல எதுவும் கேட்கலன்னே கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்ப நம்ம தேவனிடத்துல முதலாவது கேட்பதற்கு கற்றுக்கொள்ளணும். அவர் கேட்டு அதை நாம பெற்றுக்கொள்ளவும் செய்யணும். அதே போல தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேவனை நீங்க தேடும் போது அவர் நமக்கு தென்படுவன்னே சொல்லி இருக்கிறார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தேவனுடைய எப்படி ஒரு விதவையானவள் ஒரு நியாயாதிபதி வீட்டு கதவை தட்டி தன் நியாயத்துக்காக தினந்தோறும் அவனுடைய கதவை தட்டி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் அவனுக்கு சலிப்படைந்து அந்த விதவிக்கு அவன் நீதி செய்தான்னு பாக்குறோம். அப்போ நாமும் தேவனுடைய சமூகத்திலே அவர் கதவை நம்ம தட்டி கொண்டே இருக்கிறோம்னா அவர் நீடிய பொறுமையா இருந்து நம்ம விட்டு விட மாட்டார் இல்லையா? அவர் அதற்கு நிச்சயமாய் நமக்கு பதில் தர ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா மத்தேயு 7:7 சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கும் போதுதான் கிடைக்கும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேவ சமூகத்திலே அவருடைய கதவுகளை தட்டும் போது தேவனை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள்னே வசனம் சொல்லுது. அப்ப தேவனை தேடும் போது நாம் அவரை காண முடியும். எப்ப நம்ம காண முடியும்? அதிகாலையிலே தேவனுடைய பிரசன்னத்துல நாம் இருக்கும் போது, தேவனை தேடும் போது அவர் அந்த அதிகாலையிலே நமக்கு தென்படுவார். அவர் சத்தத்தை நாம கேட்க முடியும். சங்கீதம் 81:10 சொல்லுது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். இன்னைக்கு பரிசுத்தாவின் வல்லமை இல்லாம அநேகர் இருக்கலாம், தேவனுடைய வழிநடத்துல உணராமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிரப்பவும் தேவன் இன்னைக்கு மகிமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க கேட்கும் போது அந்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை பூரணமாய் அவர் நிரப்புவார். அதான் உங்கள் வாயை விரிவாய் திறங்கன்னே சொல்றாரு. அதை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 81:16 சொல்லப்படுது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்போ நம்ம கேட்கும் போது தேவன் நம்முடைய களஞ்சியங்களின் தானியங்களை அவர் நிரப்புவார். கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலை தேனினாலே நம்மை திருப்தியாக்கவும் அவர் வல்லமையுள்ள தேவன். அப்போ கேட்கும் போதுதான் நமக்கு யாவுமே தேவன் கொடுப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 42-43 வசனத்துல இங்க பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த போது அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் 2 கல்லர்களே சிலுவையில அறையப்பட்டு இருந்தாங்க. அதுல ஒரு கல்லன் இயேசுவை நோக்கி சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்ப அவன் கேட்கிறான், இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் அறிகிறான். தானும் நித்திய ஜீவனை அடைவோம் என்பதை அந்த மரிக்கும் தருவாயில அவன் விசுவாசித்து அவன் வாய் விட்டு அதை கேட்கிறான். நீங்க இந்த ராஜ்யத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது நீங்க என்னையும் நினைச்சருளுங்கப்பான்னு. அப்போ கர்த்தர் அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவன் கேட்டான், கர்த்தர் அங்கே கொடுக்கிறார் அவனுக்கு இல்லையா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்ப ஒரு கல்வனுக்கே தேவன் அப்படி ஒரு இரக்கத்தை பாராட்டுனா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனிடத்துல கேட்க மறந்து இருக்கலாம். இதை நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு நமக்குள்ள சந்தேகம் இருக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. யோபு அதை அறிந்திருந்ததுனாலதான் அவர் இழந்தவர்கள் எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தினையா அவருக்கு திரும்ப கொடுத்தார். அவர் முன்னிலைமை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. அப்ப தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் மகிமையை இன்னைக்கு நாம அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே நாம் தைரியமாய் போய் நிற்கவும், அவரிடத்துல பேசவும், அவரிடத்துல கேட்கவும் நமக்கு தேவன் திராணியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாக்குறோம். இங்க பவுல் அப்போஸ்தலன் அவர் சவுலா இருக்கும் போது யூத ஜனங்களை எவ்வளவோ கொடுமை பண்ணினார். ஆனா தேவன் அப்படிப்பட்ட பவுலை தான் தனக்கென்று அப்போஸ்தலனை அவர் தெரிந்து கொள்றாரு இல்லையா? அந்த பவுலை நோக்கி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றார். முள்ளுகளில் உதைக்கிறது உனக்கு நியாயமான்றார். அப்போ
அப்போ அந்த பவுலுக்கு தேவன் ஒரு இரக்கத்தை பாராட்டுறார். பவுலை தன்னிடமாய் திருப்பிக் கொள்ள அந்த சவுலை பவுலாக தேவன் மாற்றுகிறார் இல்லையா? அப்போ அவருக்கு அவருடைய கண் பார்வையை அப்போ இழந்து போறாரு. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, இப்பொழுது அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இங்க அனன்யா என்கிற தீர்க்கதரிசிக்கு அவருக்கு கர்த்தர் வெளிப்பட்டு, சவுல் என்பவன் உன்னை தேடி வருவான், நீ அவனுக்காக ஜபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான்னு சொல்றாரு. அனன்யா என்னும் அந்த பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனத்தையும் அங்க சவுல் அந்த அனன்யா காண்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல சவுலுடைய கண்கள்ல இருந்து அனன்யா ஜபித்த பொழுது அந்த செதில்கள் கீழே விழுது அவர் பார்வை அடைகிறார். 3 நாட்கள் அவர் அதாவது புசிக்க ஆகாரம் இல்லாது குடிக்காமல் 3 நாள் அவர் உபவாசித்த அந்த பட்டணத்தை நோக்கி போய் அந்த அனன்யாவிடத்திலே சென்று அவருக்கு கைலாகு கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லாம இருந்தது. ஆனா அவர் கைலாகு கொடுக்கப்பட்ட அவர் போறாருன்னு பாக்குறோம். அப்ப சவுலை தேவன் பவுலாக மாற்றுகிறார். அவனுடைய கண் பார்வை அங்கே கிடைத்ததுன்னு பாக்குறோம். அப்போ தேவனிடத்திலே அப்போ சவுல் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? கேட்டு பெற்றுக்கொள்ளும் போதுதான் அங்க அனன்யா மூலமாய் ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு பாக்குறோம். அதே போல 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம இங்க மனாசேவை குறித்து நம்ம பாக்குறோம். எசேக்கியா ராஜாவுடைய மகனான மனாசே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றான்? அவன் தேவனுக்கு விரோதமாய் ஜனங்களை வழி தப்பி போக வைக்கிறான். யூதா எருசலேத்து ஜனங்களை வழி தப்ப போக வைத்து கர்த்தர் அவனை பேசி அவன் பேசின போது அவன் வழி தப்பி போனான்னு பாக்குறோம். அவங்களையும் இஸ்ரவேல் யூத ஜனங்களையும் விக்கிரகங்களுக்குள்ளாக தோப்பு விக்கிரகங்களை வணங்கும்படியாக அவங்களை அவன் அதிகமா அவங்களை பாரப்படுத்தினதை பாக்குறோம். அது அவங்க மேல அவன் சுமத்தினான்னு பாக்குறோம். தேவன் கண்டித்தும் அவர் கேட்காம இருக்காரு. அந்த டைம்ல அசிரிய ராஜா தன்னுடைய சேனாதிபதியை அனுப்பி அந்த மனாசேவை 2 வெண்கல சங்கிலினாலே அவனை பிடித்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனாங்கன்னு பாக்குறோம். அப்போ நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மனாசே கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சுகிறான், தன்னை தாழ்த்துகிறான் தேவ சமூகத்துல. அப்போ தேவனை நோக்கி அவன் கண்ணீர் விட்டு மன்றாடும் போது தேவன் அவன் சிறையிருப்புகளை மாற்றி மறுபடியும் எருசலேத்துக்கு அவனை திருப்பி ஆட்சி பொறுப்பை அவனுடைய கரத்திலே கொடுத்தார்னு பாக்குறோம். அப்ப மனம் திரும்பி தேவனிடத்திலே நாம் வரும்போது கர்த்தர் நம் சிறையிருப்பையும் மாற்றுவார். இன்னைக்கு பிசாசானவன் அநேகரை சிறைப்படுத்தி நம்முடைய இருதயங்களை வைத்திருக்கலாம், நம்முடைய ஆத்மாக்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். பலவிதமான பாரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனுஷிக வல்லமையினாலையும் பிசாசின் கிரியைகள்னால இன்னைக்கு அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறப்பேன்னு சொல்றாரு. எப்பன்னா நீங்க கேட்கும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு அப்படின்றாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப நீங்க தேவனை எப்பொழுது தேடுகிறீர்களோ தட்டுகிறீர்களோ அப்போ தேவன் உங்களுக்கு பதில் நிச்சயமாய் தருவார். இந்த வசனத்தை நீங்க விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிங்க. மனாசேவை போல கண்ணீர் விட்டு கதறி தேவனுடைய சமூகத்திலே நாம் மனம் பொருந்தும் போது தேவன் நம்முடைய சிறையிருப்பையும் திருப்பி நமக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென்.